ஹலோ காய்ஸ் போடுறா வெடிய அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து நடைபெற்றது அப்படி வந்து சொல்லலாம். அதை பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னதான் வந்து கமருதீன் அவர்கள் ரெட் கார்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே போனால் கூட அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அவருக்கு நீங்கள் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட சோசியல் மீடியாக்களில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துடைய பயண வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா போடப்பட்டது நேற்றுக்கு எபிசோடில். நீங்கள் வாட்ச் பாருங்கள். பயண வீடியோவில் மோஸ்ட்லி இந்த ரெட் கார்டு வர கொடுக்கக்கூடிய மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்கும், பிச்சுட்டு போகும். பிரதீப் ஆண்டனிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கார்டு மூமெண்ட் வந்து அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளரவே வந்து போடுவாங்க ஃபைனல் வீக்கில். ஸோ அப்போ வந்து பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து விஜய் டிவியில் போயிட்டு அந்த அந்த குறும்படத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கான குறும்படத்தில் வந்து கமருதீன் வந்து உள்ளர வராப்பில் கடைசியாக வந்து அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு பாருங்களேன். அப்படி அரங்கம் அதிர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டல்களும் கூச்சல்களும் சவுண்டுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்க விட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வந்து இருக்குது. என்னென்னா ஒழுங்காக இருந்துருக்கலாம் அந்த ஆள், இன்னும் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கணும் போயிட்டாப்புல ரெட் கார்டை வாங்கிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்தாங்க. பார்வதி வரும்போது பயங்கரமாக கைத்தட்டல் கத்தல் எல்லாமே வந்து நடந்தது. ஆனால் அது எதுக்காக கத்துனாங்க அப்படின்னா பார்வதி அவர்களை வினோத் அவர்கள் வந்து திட்டிருப்பாப்புல, புரியுதுங்களா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் கட்டிச்சு ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார்ல. அதுக்காக வந்து கானா வினோத்துடைய ஃபேன்ஸு கானா வினோத்துக்காக வந்து கைத்தட்டல். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு இல்லை பார்வதிக்காக தான் கைத்தட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது என்னவோ தெரியல. ஆனால் கமருதீனுக்காக பயங்கரமான கைத்தட்டல், பலத்த கைத்தட்டல் அப்படின்னே வந்து சொல்லலாம். லிட்ரலாக சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வேறு மாதிரி சம்பவமாக வந்திருந்தது. அமைதியாக ரெண்டு பொண்ணுங்க பின்னாடி போகிறதுக்கு பதிலாக வினோத்துக்குடியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்துருந்துருக்கலாம். டைட்டில்லாம் தேவையில்லை மக்களே, ஆனால் ரெட் கார்டு வாங்கிட்டு போகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பிளாக் மார்க் தெரியுமா? செம்மையான பிளாக் மார்க். அதுலேருந்து வெளியே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மினிமம் ஒரு 5 to 6 7 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பிக் பாஸ் வாட்சர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டோட்டலாக இப்போ பார்க்கக்கூடிய ஆட்கள் டோட்டலாக மாறி பிக் பாஸே பார்க்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கமருதீன் பார்வதி ரெட் கார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நீங்கள் அந்த என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் நன்றி, வணக்கம்.